சாமியே சரணமையப்போ. நம்ம சாமி ஐயப்பன் சீரியஸ்க்கு அனைத்து ஐயப்ப பக்தர்களையும் ஐயப்ப வணக்கத்தோடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அந்த ஊக்கத்தை அனைத்து ஐயப்ப பக்தர்களும் எனக்கு தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஜோதி, மகர ஜோதியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மகர ஜோதி அப்படின்றது ஒவ்வொரு ஐயப்பனும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஜோதி அப்படின்றது மகர நட்சத்திரம் தோன்றக்கூடிய நாளை தான் நம்ம மகர ஜோதி காட்டக்கூடிய நாள்னு சொல்றோம். தை 1 அன்று மகர ராசியில சூரியன் வருவாரு. ஸோ அதுதான் நம்மளுடைய தமிழ் மரபுப்படி சூரிய பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவோம். சபரிமலையில ஜோதின்னு கொண்டாடுறோம். இன்னைக்கு இந்த மகர ஜோதியை பத்தி ஒரு தெளிவு வேணும் எல்லாருக்கும். அது என்னன்னா, மகர நட்சத்திரம் தான் அன்னைக்கு வானத்துல தெரியக்கூடியது. அந்த மகர நட்சத்திரத்திற்கு மனிதர்களால் ஏற்றக்கூடிய ஒரு கற்பூர தீபம் தான் ஜோதி என்பதை அனைத்து ஐயப்ப பக்தர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்பு அது சுயம்பாகவே அந்த ஜோதி தோன்றுகிறது என்று பல பக்தர்கள் நம்பி கூட்டமாக சென்று பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது கேரளாவினுடைய நீதிமன்றத்திலே இந்த ஜோதி என்பது தானாக சுயம்பாக வருவதில்லை, மனிதர்களால் ஏற்றப்படுகிறது என்று கேரள தேவசம் போர்டும் கேரள அரசும் ஒத்துக்கொண்டுள்ளது. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகர ஜோதியை பார்ப்பது என்பது நல்ல விஷயம். கூட்ட நெரிசலில் சிக்காமல் கூட்டம் எங்கு கம்மியாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு நமது குருசாமியின் வழிகாட்டுதலோடு மகர ஜோதியை பாதுகாப்பாக பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இப்பொழுது இந்த மகர ஜோதி என்று நடக்கும் நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். மகர ஜோதி என்பது தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்காக பந்தல அரண்மனையிலிருந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதியே ஐயப்பனுக்கு சாத்தக்கூடிய ஆபரணங்கள் அங்கிருந்து புறப்பாடு செய்யப்பட்டுவிடும். அங்கிருந்து புறப்பட்டு 14ஆம் தேதி மாலை உங்களுக்கு சபரிமலையை சென்றடையும். இந்த இடைப்பட்ட நேரத்திலே பெரியானை வட்டத்திலே சிறிது நேரம் ஆபரணங்கள் வைக்கப்படும். அங்கிருந்து மேலே சபரிமலைக்கு கொண்டு வந்த பிறகு இந்த ஆபரணங்கள் மணிகண்ட மண்டபத்துக்கு, அதாவது ஐயப்பனுடைய மணி மண்டபம் ஒன்று உள்ளது மேலே, அந்த மணி மண்டபத்திற்கு எடுத்து செல்லப்படும். 2 பெட்டிகள் உண்டு. ஒன்று மணி மண்டபத்திற்கு செல்லும், இன்னொன்று சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்திற்கு செல்லும். இந்த பெட்டிகளிலே ஐயப்பனுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் இருக்கும். இந்த ஆபரணங்கள் அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். இந்த சபரிமலை ஜோதி என்று நாம் அரசனாக தரிசனம் காணலாம். இந்த அரச கோலத்தில் இருக்கும் பொழுது அச்சங்கோவிலிலே ஐயப்பன் எப்படி நமக்கு தரிசனம் அளிக்கிறாரோ அதே போல தரிசனத்தை நாம் சபரிமலையிலே பார்க்கலாம். அதாவது பூரணா புஷ்கலை தேவியுடன் நாம் ஐயப்பனை தரிசனம் பார்க்கலாம். பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். நமக்கு அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்பொழுது ஐயப்பனுடைய விக்கிரகம் நார்மலாக எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும் ஐயப்பனோட விக்கிரகம். ஆனால் இந்த ஜோதி அன்னைக்கு அவர் மேல் தங்க கவசம் போற்றுவார்கள். தங்க கவசம் போற்றும் பொழுது ஐயப்பனுடைய உருவம் சற்று பெரியதாக தெரியும். ஐயப்பன் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடும் பூரணா புஷ்கலினுடைய விக்கிரகங்களும் இருக்கும். இதை ஐயப்ப பக்தர்கள் தவறாமல் பாருங்கள். மேலும் ஜோதி அன்று மணி மண்டபத்திலே ஐயப்பனின் போர் புரிந்த கவசங்கள், கேரள முறைப்படி கவசங்கள், வாள், கேடயம் ஆகியவை ஐயப்பனின் மணி மண்டபத்திற்குள்ளே வைக்கப்படும். இதுதான் ஐயப்பன் மணிகண்டன் எழுந்தருளல் என்று சொல்லுவார்கள். நாம் சென்ற வீடியோவிலே பார்த்தபடி மணிகண்ட புறப்பாடு என்று ஒரு நிகழ்வு நடக்கும்.
மணிமண்டபத்திலிருந்து மணிகண்டன் சென்று சரங்குத்தியை பார்த்துவிட்டு திரும்ப வந்து அவருடைய மணிமண்டபத்திலே அவருடைய ஆயுதங்களை வைக்கும் நிகழ்வு நடக்கும். பிறகு ஐயப்பனுக்கு சாத்தப்படுகின்ற தங்க கவசங்கள், பூரணா புஷ்கலை தேவியினுடைய படங்கள் போன்ற மற்ற ஆபரணங்கள் அனைத்தும் சாற்றிய பிறகு நமக்கு பொன்னம்பலமேட்டிலே ஜோதி தெரியும். மகர ஜோதியானது பொன்னம்பலமேட்டிலே ஏற்றப்படுகிறது. மாலை 6:30 மணி முதல் 6:45 மணிக்குள் இந்த மகர ஜோதி முடிந்துவிடும். இந்த மகர ஜோதி காலத்திலே பக்தர்கள் ஆங்காங்கே கூடாரம் அமைப்பார்கள். கூடாரம் அமைத்து குருசாமியின் வழிகாட்டுதலோடு ஜோதி எங்கு தெளிவாக தெரியும் என்று அந்த குருசாமிக்கு நன்றாக தெரியும். அவர் வழிகாட்டுதலின் பேரிலே கூடாரம் அமைத்து ஐயப்ப பக்தர்கள் தங்குவார்கள். தங்கி அந்த ஐயப்பனை ஜோதியை தரிசனம் செய்வார்கள். பந்தலத்திலிருந்து இந்த ஆபரண பெட்டி எடுத்து வரும் பொழுது கருட பருந்து ஆபரணத்தை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கும். இந்த வட்டமிட்டு கொண்டே இருக்கும் நிகழ்வு மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இதை தவறாமல் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் பல இடங்களிலே கழுகு பார்த்திருப்போம், பருந்து பார்த்திருப்போம். ஆனால் கிருஷ்ண பருந்து சரியாக அந்த பந்தலத்திலிருந்து கிளம்புவதிலிருந்து சபரிமலை ஜோதி தெரியும் வரை நம்மை சுற்றி வட்டமட்டித்து கொண்டே இருக்கும். அது அனைத்து ஐயப்ப பக்தர்களுமே பார்க்கலாம். சபரிமலையில் ஜோதியை பார்க்க பல இடங்கள் உள்ளது. அனைத்து குருசாமிகளுக்குமே அதை பற்றி தெரியும். சபரிமலையிலே பெரியானை வட்டத்தில் ஜோதி பார்க்கலாம், சரங்குத்தி அருகே ஜோதி பார்க்கலாம், சன்னிதானத்திலே ஜோதி பார்க்கலாம், புல்மேடிலே ஜோதி பார்க்கலாம். இப்படி பல இடங்கள் இருக்கிறது. உங்கள் குருசாமி உங்களை வழிநடத்தும் வகையில் சென்று ஜோதியை பாதுகாப்பாக பாருங்கள். கூட்ட நெரிசல்களிலே சிக்க வேண்டாம். ஏனென்றால் சபரிமலையிலே ஜோதி முடிந்த உடனே பக்தர்களுடைய கூட்டம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதி முடிந்த உடனே சடனாக அனைவரும் கீழே இறங்குவதோ அல்லது வேற்றுப்பாதைக்கு செல்வதோ நடக்கும். அந்த நேரத்திலே குழந்தைகளை நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் நெருக்கலில் நம்மளால் சமாளிக்க முடியும், ஆனால் குழந்தைகளால் சமாளிக்க முடியாது, வயதானவர்களால் சமாளிக்க முடியாது. இதை உடன் செல்லும் பக்தர்கள் பாதுகாப்பாக இருக்க அவரவர் கண்காணிப்பிலே இருந்து கொள்வது நல்லது. முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் ஜோதி பார்த்த உடனே ஜோதிக்கு மேலே இருக்கக்கூடிய மகர நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல பக்தர்கள் ஜோதியை மட்டும் பார்த்துவிட்டு மேலே இருக்கும் நட்சத்திரத்தை பார்ப்பதில்லை. மேலே இருக்கும் நட்சத்திரம்தான் மகர நட்சத்திரம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயப்பனின் கூற்றுப்படி மகர நட்சத்திரமாக தோன்றி நான் உங்களுக்கு காட்சியளிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதன்படி ஜோதியை பார்த்த உடனே அதற்கு மேலேயே நமக்கு மகர நட்சத்திரம் இருக்கும். அந்த மகர நட்சத்திரத்தை நாம் பார்த்து ஐயப்பனை வழிபட வேண்டும். அது மகர நட்சத்திரத்தை பார்த்து வழிபட்ட பின்னர் நாம் சென்று ஐயப்பனின் தங்க கவசத்திலோடு இருக்கக்கூடிய அரச கோலத்தை பார்க்கலாம். பிறகு அங்கிருந்து மணிகண்டனுடைய மணிமண்டபத்திற்கு சென்று அங்கிருந்து போர்க்கருவிகளை பார்த்து தரிசனம் பெற்றுவிட்டு அங்கிருந்து மஞ்சள் மாதா, நவகிரகங்கள் மற்ற இதர தெய்வங்களை வணங்கிவிட்டு நாம் மலை இறங்கி நாம் வீடு வந்து சேரலாம். அடுத்த வீடியோவிலே பக்தர்களின் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நாம் இந்த நம்மசாமி ஐயப்பன் சீரீஸின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். ஏதாவது கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செய்யுங்கள். அதற்கு அடுத்த வீடியோவிலே நான் பதிலளிக்கிறேன். சாமியே சரணமையப்பா.